2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் புவியரசனிடம் கேட்கலாம். புவியரசன், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, வாக்குறுதிகளை தயார் செய்வது, ஊக்கமனுக்களை பெறுவது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை கட்சிகள் தேர்தல் களத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 10,172 விருப்பமனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் போட்டியிடுகிறது என்று விருப்பமனு தெரிவித்து 2,187 விருப்பமனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு அளித்தவர்களிடம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜனவரி 12ஆம் தேதி வரை நேர்காணலானது நடைபெற உள்ளது. முதல் நாளான இன்று காலை சேலம் மாநகர், சேலம் புறநகர், ஈரோடு மாநகர், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணலானது நடத்தி வருகிறார். இந்த நேர்காணலில் பங்கேற்பதற்காக குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு அளித்திருந்த நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை முதலை கூடியிருந்தனர். இந்த நிலையில் பத்தினி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி தற்போது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பை அளித்திருந்தனர். இந்நிலையில் அதிமுக சார்பில் குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணலானது நடத்தி வருகிறார். ஒவ்வொரு தொகுதிக்கும் 45 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதிக்கு நடைபெறும் நேர்காணலில் அந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த அனைவரையும் ஒன்றாக சந்தித்து எடப்பாடி பழனிசாமி நேர்காணலாக நடத்தி வருகிறார். நேர்காணலில் கட்சி வளர்ச்சி பணி நடத்திய போராட்டங்கள், தொகுதி மக்களிடையே இருக்கும் செல்வாக்கு, வெற்றி வாய்ப்பு குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி புவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.